அன்பே சிவம், அறிவே யோகம். அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் அருளாசி உங்களுக்கு என்றென்றும் நிலைத்து கிடைக்கட்டும். அந்த கிடைக்கின்ற அந்த அருளாசியை நீங்கள் பெற்று வாழுவதற்கான இந்த ஜோதிட கலையின் மூலமாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆனந்தமடைகிறேன். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான கோஷங்கள் இருக்குது. இந்த 5 வகையான கோஷங்கள் உணவை மூலமாகவும், மனசு மூலமாகவும், நம்மளுடைய சுவாசம் மூலமாகவும், நம்மளுடைய அறிவின் மூலமாகவும், நம்ம பிரபஞ்சத்தின் தவத்தின் மூலமாகவும் நம்மளை நாம் சுத்தப்படுத்துவதற்கு சிறப்பான ஆன்மீக வழிமுறைகள் நிறையாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் மாத பலனை பார்க்க இருக்கிறோம். மாத பலனை பார்ப்போம். இன்றைய மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி மாதம். இப்போ ஆனி மாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனி மாதத்தில் சூரியன் என்ன பண்ணுவார்னா எங்கே இருப்பார்? ஆனி மாதத்தில் மிதுன ராசியில் இருப்பார். மேஷம், ரிஷபம், மிதுனம். சித்திரை, வைகாசி, ஆனி. அந்த தமிழ் மாதமும் ராசியும் அடுத்தடுத்து வரும் என்பதற்கு எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 12 ராசியும் 12 மாதங்களாக மேஷத்திலிருந்து துவங்கும், சித்திரையிலிருந்து துவங்கும். இதை உணர்ந்து 3வது மாதமாகிய சித்திரை, வைகாசி, ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் அன்னு நம்ம பார்க்குறோம். இந்த இந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு பாகையிலும் ஒவ்வொரு நாள் நகர்ந்து கொண்டிருக்கும் சூரிய பகவான் என்ற உயர்ந்த நிலையில். ஏன்னா அவர் தான் இந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கிறவர். அவர் தான் நம்ம உடலுக்கும் உள்ளத்திற்கும் நம்ம சமூகத்திற்கும் எல்லாத்திற்கும் ஒரு உயிரோட்டத்தை உயிரை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சூரிய பகவானை மையமாக வைத்து தான் நாம் ராசி பலனை சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் பூமியை மையமாக வைத்து அதை சுற்றி வருகிற சந்திரனை வைத்து தான் ராசி பலன் சொல்லுவாங்க. ஆனால் நாம் இந்த சந்திரனையும் இயக்குகின்ற அந்த ஆத்மகாரகனாகிய சூரியனை மையமாக வைத்து தான் நாம் அந்த ராசி பலனை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனி மாதத்தில் இந்த சூரிய பகவான் என்ன செய்தார் என்றால் செவ்வாவுடைய சாரத்தில் ஒரு 6 நாள் கடந்தார். அடுத்தது ராகுவின் சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி ராகுவோட சாரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னென்னலாம் நடந்திருக்கும், என்னென்னலாம் நடக்கப் போகுது என்று நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கடந்த நேரத்தில் கோபம், வேகம், எழுத்து மூலமான பிரச்சனை, சில காரியங்கள் துவங்கி நின்று போகிறது, நம்மளுடைய பூமி சம்பந்தமான இடங்கள் வாங்குவதற்கான முயற்சி பண்ணி அந்த முயற்சி நிற்கிறது. சில பேருக்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு முடியாது. அவங்கவுங்க பிறவி ஜாதக பலன் பிரகாரம் அவங்க பிறந்த உயிரோட்டத்தின் தன்மைக்கு ஏற்ப, அவங்களோட வயசிற்கு ஏற்ப அந்த நிலைகள் வெற்றி அடையுதா, அதிலிருந்து காலதாமதமாகுதான்னு தான் இந்த மாத பலனில் பார்க்குறோம். அது உங்களுடைய பிறந்த நேரத்தை கொண்டு அந்த ஜாதக அமைப்போடு இணைத்து பார்க்க வேணும். இது பொதுவாக பூலோகத்தில் என்ன நடக்கும், இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நம்ம சொல்கிறோம். இந்த ராகுவோடைய சாரத்தில் சொல்கிறார். ராகுவே ஈசன் பிறந்த அந்த திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய அந்த ராகு என்ன பண்ணுறாரு, சுக்கிரனுடைய கர்ம பதிவில் போகிறார். ராகு இவரே பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் ஒரு குழந்தை உற்பத்தி, ஒரு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் விஸ்டம், இதிலெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு போகிறது, ஒரு திட்டங்களை பெருசாக எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரி சூழ்நிலை போகிறார். ஆனால் அந்த சாரத்துக்குள்ளே சூரியன் போவதால் இந்த சூரியன் எந்த சாரத்துக்குள்ளே மாட்டியிருக்கார், ராகு கிட்ட மாட்டிக்கிட்டார். சூரியன் எல்லாத்தையும் வாழ வைப்பார். ஆனால் ராகு கேதுகிட்ட மட்டும் தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் சூரியனுடைய சக்தியை அது உள்வாங்கி அந்த சூரிய சக்தியை செயல்பட விடாது. ஆகையினால் ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் சரி, அரசுக்காக முயற்சி செய்தாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, பெற்றோர்கள் போடுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தவறுதலாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். அது ஒரு 13 நாள் நடக்கும். அப்படி அந்த 13 நாள் நடந்து கொண்டு இருந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய முதுகு பேக் போன்னு சொல்லக்கூடிய பின்பக்கத்தோடைய அந்த தண்டுவடத்தில் பிரச்சனை வரும். தியானம் பண்ணுறீங்கன்னா தியானம் சரியாக பண்ண முடியாது, அதில் தடைகள் வந்திருக்கும். ஆனால்
இந்த நேரத்தில் தியானத்தில் முழுமையாக உங்கள் கவனத்தை நீங்கள் எடுத்து சென்றால் மேச ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். காரணம், அங்கேயே அந்த வீட்டு அதிபதி இருக்கிறார். அவர் 4ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த மிதுன ராசிக்கு 2ஆம் இடமாகிய 4ஆம் இடம் என்ற கடகத்தில் நீச்சமடைகிறார். அந்த நீச்சமடையும் போது இந்த நேரத்தில் அவர்கள் தவம் செய்தால் அவர்களுக்கு சக்தியும் பலமும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் 7க்குடைய பாதகாதிபதியும் என்ன செய்கிறார்னா, அந்த சூரியனுக்கு 12இல் இருக்கிறார். 10க்குடைய கர்மாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் என்ன செய்கிறார், அந்த சூரியனுக்கு 12இல் இருக்கின்றார். அதுக்கு 6க்குடையவனே தான் உங்களுக்கு 11 லாபத்தில் இருப்பதனால் உங்களுக்கு எதிரிகள், கடன், கஷ்டம், ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து ஒரு லாபம் போல் காட்டி உங்களுக்கு சில சிரமத்தை கொடுத்து வரவும் செலவும் சரியாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. தைரியம், முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தடைப்படும். காரணம் என்ன, அந்த சாரத்தின் அதிபதி மேஷத்திற்கு 12இல் இருக்கிறார் ராகு. ஆகையினால் எப்பொழுதுமே சூரியனுக்கு கேந்திரங்களில் ராகு இருப்பானால் பல இன்னல்களும் தொல்லைகளும் விபத்துக்களும் வரும் என்பது இயற்கை. ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு வருவது போல் வந்து அதிலிருந்து தப்பிக்கின்ற காரணமாக இருக்கும். வயதுக்கு ஏற்ப இந்த சம்பவம் நடக்கும். இந்த சின்ன குழந்தைங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க ஸ்கூல் படிப்பை விட்டுவிட்டு இந்த கார் ஓடுறதும், கார் ஆக்சிடெண்ட் ஆகிறதும், படிப்பை விட்டுவிட்டு அதுக்குள்ள சிந்தனையெல்லாம் ஒரு முரண்பாடான விஷயத்தில் அது பார்க்குதுன்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடிக்கிறதும், அதை கோவப்படுறதும் செய்வீங்க. ஆனால் இந்த கோவப்படுறது செய்ய வைப்பதுக்கு அது தூண்டுதலாக இருக்கிறதுனால குழந்தைகளை நாம் கோவப்படுவதனால அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுக்குவாங்க. ஆகையினால் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துங்க, நீங்களும் கவனமாக இருங்க. உங்களோட பயணப்பாதையில் மிகவும் சிறப்பான நேரம் இது. தவத்திற்கும் உங்களை நீங்கள் உணர்வதற்கும் உங்களுடைய நோய் நொடியிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல ஏற்ற காலமாக இருக்கிறது. நீங்கள் நல்ல விஷயங்கள், நிலபலங்கள் வாங்கலாம். வாங்கினாலும் ஏற்கனவே போட்டிருந்த அந்த சூழலை போட்டிருந்தா இப்போ வெற்றியாக இருக்கும், இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் தடையாக இருக்கும், காலதாமதமாகும். ஆகையினால் மேஷராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவான் 3இலிருந்து முயற்சியும் நல்ல பயிற்சியும் சமூக நல்ல ஒரு விழிப்புணர்வும் தருவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பகவானை மையமாக வைத்து பலன் சொல்கிறோம். மாத பலனை அந்த மாதத்துக்கு உரியவராகிய சூரிய பகவானை வைத்து சொல்கின்ற இந்த பலன் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம். காரணம், அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப அங்கு சற்று மாற்றங்கள் ஏற்படுவதும் உண்டு. ஆகையினால்தான் நாங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய அனுபவத்தை இங்கே எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு ரிஷபராசி நேயர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களா, அவங்களுடைய இயற்கை குணமே அது தனதானியம் சம்பத்தோடு வாழக்கூடியவங்க. பெண்களாக பிறந்தால் ரிஷபராசியில் பிறக்க வேண்டும். காரணம் என்றால் அவ்வளவு லட்சுமி கடாட்சத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், லட்சுமி என்ற பேர் மாத்திரம் மனிதர்களுக்கு வைக்கும்போது அவர்கள் அவதியுடுவதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். என்ன பேரோடு லட்சுமின்னு கலந்துருந்தாலும் சரி, அந்த லட்சுமிக்கு உரிய இடத்துல நீங்கள் வசிப்பீங்களே தவிர உங்களால் முழுமையாக அந்த இடத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் அந்த பணத்திற்கும் தனத்திற்கும் உரிய இடம்தான் ரிஷபராசி. இயற்கைக்கு 2வது ராசி, நம்மளுடைய வாக்குக்கு உரிய ராசி, குடும்பத்திற்குரிய ராசி. அந்த குடும்ப ராசிக்குள் இப்பொழுது யார் இருக்கானா, தனத்துக்குடைய குரு பகவானும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், இந்த சூரியனுக்கு 12இல் இருக்கிறார். அந்த சூரியன் ரிஷபராசிக்கு 4க்குடையவன், 4ஆம் அதிபதி 2இல் இருக்கிறார். தாய் மூலமாக, தாயின் வீடு சம்பந்தமான விஷயத்தில், உங்களுடைய வண்டி வாகன சம்பந்தமான விஷயத்தில் ஏதேனும் ஒரு குறை இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள், அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள். ஆகையினால் அங்கு செல்லுகின்ற அந்த சூரிய பகவான் 4க்குடையவர் என்ன செய்கிறார் என்றால்,
ராகுவோடைய சாரத்திலிருந்து அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் உயிர் தப்பினேன், இல்லை ஒரு யாரோ வந்து என்னிட்ட மோத போக வேண்டிய நேரத்தில் நான் தப்பிச்சேன்னு சொல்கிற மாதிரி சம்பவங்களை உருவாக்கி விடுவார். அவர் 11 லாபத்தில் இருப்பதனால் லாபத்தை தந்தாலும் கூட 2ல் வந்து அந்த சூரிய பகவான் அந்த சாரத்தில் இருப்ப ராகுவின் சாரத்தில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதிலிருந்து விடுபட வைப்பார். உங்களுக்கு முதலீடு எங்கேயும் போட்டாலும் அது கைகூடி வராது. அப்படியே போட்ட முதலீடை அதிகப்படுத்திக்கிட்டே போகுமே தவிர அது குறையாது. ஆகையினால் சில நேரங்களில் அந்த இடத்த விட்டு விலகுவது எப்படின்னு தெரியாத நீங்கள் அவதிப்படுவீங்க. இன்றைய நிலையில் அந்த சூரிய பகவான் நம்மளுடைய 2ஆம் இடத்திலிருந்து கவனிப்பதனால் அந்த கதிர் இயக்கங்கள் சற்று மங்கலாக இருக்கும். ராகு என்ற அந்த நிழலுக்குள் அந்த சூரியன் சேர்ந்திருப்பதனால் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அது மறைந்திருக்கும். அப்பொழுது என்ன செய்யணும்னாக்க, நாம் என்ன திட்டமிட்டாலும் நமக்கு ஒரு தெளிவான முடிவு சொல்ல முடியல. நம்மளை நாடி வர்றவங்க யாரும் தெளிவாக நம்மளை வந்து பேச விட மாட்டுறாங்க. இப்படி தன்னையே தான் உணரக்கூடிய சூழ்நிலையும் தன்னால் பிறருக்கு செய்யக்கூடிய சூழல் வரவில்லையே என்பதும் சூழ்நிலை இருக்கும். நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட இப்பொழுது அடுத்தவர்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் தங்கு தடை ஏற்படுவதால் அதில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. சிறப்பாக இருந்தாலும் அவசரப்பட்டு வெளியில் கொடுக்காம பக்குவமாக கொடுக்கின்ற மனோபாவத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்புகள் பொறுத்தவரையும் சேட்டை அதிகமாக செய்வாங்க. சேட்டை செய்கிறாங்கன்னா அவங்கள கோவப்படாதீங்க. அவங்களுடைய பிரெயின் பவர் இப்பொழுது ரொம்ப துருதுருன்னு இருக்கும். ஏன்னு கேட்டால் ராகுவோட சாரத்தில் போகுது அந்த சூரிய பகவான். ஆகையினால் எடுப்பாங்க, நிறைய பொருளை கீழே போட்டு உடைப்பாங்க, கிழிப்பாங்க. நம்மளையே நம் கை தவறி சில பொருள்கள் விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஒரு கல்யாண காட்சின்னுற ஒரு சூழ்நிலையில் போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து அந்த சூழல்லேருந்து செய்யலாமா, செஞ்சால் நடக்குமா என்னென்னு ஒரு தனக்குத்தானே சந்தேகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அது வந்து குருவுடைய சாராம்சத்தில் செல்லும் பொழுது அங்கே வந்து சனியினுடைய கர்ம பதிவில் செல்லும். இப்போ சுக்கிரனோட கர்ம பதிவில் செய்வதனால் அந்த சுக்கிரன், ராகு, நம்ம சூரியன் மூவரை எடுத்து நம்ம செய்யும்போது ஒரு சாரருக்கு இந்த திருமண தடைகள், திருமணம் கைகூடி வந்து அது நடக்காமல் போகிறது, அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது நின்று போகிறது, இல்லை ஒரு வீடு கட்டும்போது எஸ்டிமேட் அதிகமாக போகிறது, இல்லை தன்னுடைய வீட்டுடைய திட்டத்திற்கு கொஞ்சம் மாறுபட்ட திட்டங்கள் அமைவது, இப்படி போல் இருக்கும். வயதானவர்கள், உடம்பு வந்து முடியாதவர்களாக இருக்கிறவங்களுக்கு மேலும் சளி தொல்லை வரும். அவங்களுக்கு வந்து சளியாலையும் சுவாசத்தாலையும் அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி வருவது சிறப்பாக இருக்கும். தனக்குத்தானே தியானம் செய்து உங்களுடைய இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து உங்களுக்கு தொப்புளுக்கு நேராக வைத்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து உங்கள் தண்டு வடத்தை நேராக வைத்து உங்களுடைய தியானத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொன், பொருள், தான அனைத்தும் வந்து சேரும். அவை நிதானமாக வரும் என்பதனால் கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, சூரிய பகவானை வைத்து மையமாக வைத்து இந்த பலனை சொல்கிறோம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது. இவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான தொல்லை தொந்தரவில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல். பத்திரம் எழுதுறது, படிப்பு, ஒரு இன்டர்வியூ, இதிலெல்லாம் இவங்க போகும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் போகிற காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் வேறொன்றை அங்கே பேச விடாதீங்க. பேசாத அளவுக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு தான் எடுத்து போகும். உங்களுடைய தனதானியங்கள் விரயமாகும். இருந்தாலும் உங்களுடைய உடல் சேஃபாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். கிடுகிடுன்னு அவசரப்படாதீங்க. கால் நரம்பில் பிரச்சனை வரும். கால் நரம்புகள் மூலமாக நம்ம போய் ஒரு பொருள் சொன்னோன்னா, ஒரு பொருளை கேட்டோன்னா அந்த பொருள் கிடைப்பதற்கு தாமதமாகும். அதே நேரத்தில் எனக்கு கிடைக்கலேன்னு கோபம் வரும்.
அந்த கோபத்தை தணிச்சிக்கிறதுக்கு மிதன ராசி நேயர்கள் சற்று சாந்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் என்பது என்னவென்றால், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துவதற்காக தன்னையே தான் தவகோலத்தில் வைத்திருக்க வேண்டும். அதுதான் சிவபெருமான் எப்பொழுதும் தனித்து இருப்பது போல் இருக்கும். சிவன் என்ற அந்த உயிர் நம்ம உடலில் எப்படி இருக்க வேண்டும்னு தனித்துவமாக இருக்க வேண்டும். செயலை தீயதாக இருக்கும்போது செயலற்று இருக்க வேண்டும், நல்லதாக இருக்கும்போது நிதானமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நேரங்களில் தான் அனுபவம் மூலமான படிப்பு தான் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். இந்த மிதனராசி நேயர்கள் எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு எழுத்தாவது சொல்லிக் கொடுக்கணும், இல்லை யாராவது ஒரு புதிய புதிய எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நல்லா செய்யக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் அவ்வாறு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். இவர்களுக்கெல்லாம் நிறைய நேரத்தில் பேப்பரை கிழிச்சு போட வேண்டியதாக இருக்கும். காரணம் என்னென்னா, இல்லை பேப்பரை வச்சு தடுமாற வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் படிக்கிற குழந்தைங்க புத்தகத்தை தூக்கி எறியும், கோவப்படும். 3 கூடையவன் அந்த ராசியிலே இருப்பதனால அது என்ன பண்ணோம், அந்த சூரியன் சண்டை வரும். நீங்கள் எதுவும் கையிலேருந்து பிடுங்கக்கூடாது. அப்படி நீங்கள் பிடுங்கினீங்கனாக்கா அதுக்கு கோபம் வரும். காரணம் என்னென்னா, மற்ற நேரத்தில் கோபம் வரும், கையில் பிடுங்கினா கோபம் தான் வரும். ஆனால் இன்றைய நிலையில் அந்த சூரியன் ராகுவோட சாரத்தில் செல்வதாலும், அந்த சூரியன் செல்லும் சாரத்தின் அதிபதி 10ல் இருப்பதாலும் தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். மேலும் உங்களுடைய பொருளாதாரம் மற்றது எல்லாமே ஓரளவு சமமாக இருந்தாலும் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் பொதுவாகவே எப்பொழுதும் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. காரணம் என்னென்னா, எப்பொழுதும் அதுவாக வரும், அதுவாக போகும். வருவதும் போவதும் உங்களுக்கு இருப்பதனால நார்மலான வாழ்க்கை வாழ்வீங்க. அதிகப்படியான வாழ்க்கைக்கு எடுத்து போக மாட்டீங்க. நீங்கள் பிறந்த நேரத்தில் செவ்வாவின் உடைய சாராம்சத்தில் பிறந்திருந்தாலோ, இல்லை ராகுவின் சாராம்சத்தில் பிறந்திருந்தாலோ, இல்லை குருவின் சாராம்சத்தில் பிறந்திருந்தாலோ, அதை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் என்பதை மட்டும் நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களே ஒரு ஜோதிட வல்லுநர்கள் தான், நீங்களும் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் தான், படிப்பில் உள்ள நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். நீங்கள் இந்த படிப்பின் ரகசியத்தை ஒன்றொன்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீங்கள் இந்த மிதுன ராசியில் இன்று சூரியன் சென்று கொண்டிருக்கும் போது உங்களுடைய செயல்திறன் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டதாக இருக்கும். அதனால் கவனம் தேவை. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய பயணம், உங்களுடைய வளர்ச்சி இவைகளெல்லாம் சற்று நிதானித்து உயருமே தவிர அதிலிருந்து விடுபடாது. ஆகையினால் பெரும்பாலும் கை கால்களில் கீறல் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல கால் அடிபடுவதோ, நரம்பு பிசைகிறதோ, இல்லை நரம்பில் அடிபடுறதோ, ஒரு காயம் ஏற்படுவதோ, அது உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதிலிருந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக இந்த சூரியன் மிதுனத்தில் செல்லுகின்ற இந்த நேரத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதால் இதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்களுடைய பயணமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தெளிவுக்கு மேலும் சில பூஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தானியங்கள் இருக்குல்ல, அந்த தானியங்களில் பச்சை பயிரை எடுங்க. அந்த பச்சை பயிரை 3 கையை எடுங்க. 3 கையை எடுத்து ஒரு தண்ணியில் ஊற போடுங்க. அதை அவிங்க. அவிச்ச பிறகு அதை எடுத்து சுண்டல் செய்து அதை குரு பகவானுக்கு கொண்டுக்கிட்டு போய், இல்லை ஒரு புத பகவானுக்கு, இல்லை இவங்க 2 பேரையும் நினச்சிக்கிட்டு ஒரு கோவிலில் சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அவங்க கையில் கொடுக்குற மாதிரி கொடுங்க. அது உங்களுக்கு பச்சை பயிறு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்பதை இதன் மூலமாக கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான காலம் இது. மிக எதிர்பார்க்கும் காலம் இது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பெற்றோர்களுடைய கவனம் உங்கள் மீது இருக்கும். ஆகையினால் என்ன சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்பொழுதும் துருதுருன்னு இருக்கக்கூடியவங்க. இப்பொழுது துருதுருன்னு இருப்பதற்கு முயற்சி பண்ணாலும் கூட உங்களுக்கு மந்தமாக தான் இருக்கும். உங்களை சார்ந்த ஒவ்வொரு சூழலும் உங்களை மந்தப்படுத்தி கொண்டிருக்கும். காரணம், 2 கூடையவன் 12ல் இருக்கிறார்.
அந்த ராசிக்கு 2 குடைய சூரியன் அந்த ராசிக்கு 12இல் மிதுன ராசியில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீர் ராசியில் இருக்க அந்த கடகராசி நேயர்களுக்கு அந்த நீர் ராசியில் திரிகோணத்தில் அந்த ராகு பகவான் இருக்கிறார். அந்த ராகு பகவானுடைய சாராம்சத்தில் தான் இந்த சூரியன் வந்து கொண்டிருக்கிறது. 2 குடையவன் திடீர்னு ஏதாவது பொருள்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த பொருள்கள் மூலமாக உங்களுக்கு விரைய செலவாகும். மேற்கொண்டு குழந்தைகள் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கான ஆடம்பர ஆடைகள் வாங்குவதோ இல்லை ஒரு பயணத்தின் போது நீங்கள் விரைந்து செல்வதோ கொஞ்சம் தாமதப்படுத்தி உடனுக்குடன் செய்யாமல் கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டால் அந்த நீர் ராசி எப்படி தண்ணி ஒரு இடத்துல போட்டால் அது விலகி ஓடுவது போல் உங்களுக்கு யாராவது ஒன்று கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை செய்யணும். நீங்கள் ஏன்னு கேட்டால் பரோபகாரராக இருக்கிறீங்க. அதே நேரத்தில் பக்குவம் அடைந்தவர்கள் எப்பொழுதுமே இந்த கடகராசி நேயர்கள் மட்டும் எப்பொழுதுன்னா பக்குவம் அடைந்தார்கள். அந்த இடத்தில் ஏன்னு கேட்டால் பூமிகாரகனான செவ்வாய் அங்கே நீச்சம் அடைகிறார். அதே நேரத்தில் பொருளாதாரத்துக்குடைய குரு பகவானும் புத்திரகாரகனும் ஆசி வழங்கக்கூடியவனும் அவர் அங்கே வந்து உச்சமடைகிறார். ஆனால் உச்சமடைந்தாலும் தான் என்ற கர்வத்தை வெளிக்காட்டுவதற்கான சூழ்நிலை வந்தாலும் கூட மனதுக்குள்ளேயே அதை போட்டு பக்குவம் அடைந்து யாருக்கு எந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர். இப்பொழுது எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் இருப்பீர்கள். காரணம் என்றால் அந்த குரு பகவான் 11இல் பாதகஸ்தானத்தில் இருக்குது. அந்த பாதகஸ்தானத்தில் இருப்பதனால் எது சொன்னாலும் நீங்கள் தானே சொன்னீங்க, ஆகையினால நீங்கள் அதுக்கு வழி சொல்லுங்கள் நம்மளையே அவங்களே வந்து சந்தேகத்தை கேட்டுட்டு அந்த சந்தேகத்தை நம்ம சொன்னதாகவும் நம்ம கேட்டதாகவும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளே திருப்பி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது உங்களுக்கு 2 கூடைய வாக்கு கூடையவன் 12இல் இருப்பதனாலையும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு எதிர்பார்த்து அடம் பிடிச்சிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை காட்டி விட்டுட்டு நீங்கள் விலகி ஓடுறதுக்கு பார்ப்பீங்க. ஆனாலும் காலம் உங்களை பின்தொடர தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க மிக கவனமாக இருங்க. நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க, ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள் போகக்கூடியவர்களும் இருக்கிறீங்க. இருந்தாலும் அவங்க ராசிக்கு ஏற்ப அந்த லக்ன அதிபதி எங்கு போய் உட்கார்ந்தாரோ அதை பொறுத்து உங்களுடைய தெய்வ வழிபாடும் உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆகையினால் பக்குவம் அடைந்த கடகராசி நேயர்களே, நீங்கள் மிகவும் அற்புதமானவர்கள். இந்த பூலோகத்தை ரட்சிக்க பிறந்தவர்கள். இந்த பூலோகத்தை தன்னுடைய கை பக்குவத்தில் வைத்து கொள்ளக்கூடியவர்கள். ஒருவர் சொல்லிவிட்டால் இல்லை ஒருவருக்கு சொல்லிக்கின்றே இருக்கிறார் என்றால் அதனுடைய நுட்பத்தை உணர்ந்து அந்த இடத்தில் உள்ள உங்கள் அறிவை தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சற்று பலன் அதிகம் என்று சொல்ல முடியாது, குறைவு என்று சொல்ல முடியாது. அந்த நிலையில்தான் கலந்த நிலையில் இருக்கும். ஆனாலும் எவ்வளவு வந்தாலும் அலைச்சல், முயற்சி, அடுத்தது அடுத்தவர்களுக்காக செய்கின்ற அந்த சூழல், இதில்தான் உங்களுடைய வரவு செலவு இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். மேலும் நம்மளுடைய மனப்பக்குவம் தேவை. இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், மனதில் அதிக தேக்கம் வைக்காதீங்க. மனம் வந்து இறுகக்கூடாது. மனம் இறுகினாலோ அதிக தேக்கம் இருந்தாலோ உங்களுடைய ராஜ உறுப்புகளாகிய உள் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். ஆகினால் கவனமாக இருங்க. உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நிலையில் பேசுவார்கள். பேசினாலும் நீங்கள் உடனுக்குடன் ஒருவரை பற்றி புரிந்து கொள்ளும் தன்மை வாய்ந்தவர்கள். நீங்கள் எப்பொழுதுமே நிறைய விஷயங்களை உள்வாங்கி வச்சுருப்பீங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளிக்காட்ட மாட்டீங்க. யாருக்காவது எப்பொழுதாவது பயன்படுன்னு வச்சுருப்பீங்க. எல்லோருக்கும் பயன்படுகின்ற ஒரு சூழலை தான் நீங்கள் உருவாக்குவீங்களே தவிர நீங்கள் போய் இன்னொருத்தட்டை நிற்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம் படைத்த, எல்லாத்தையும் ஆலோசிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள். ஏனென்றால் அந்த சந்திரன் 27 நாளில் ஒரு சுற்றி வரும். எல்லா நட்சத்திரங்களையும் அது கலந்து பார்த்து வரும். 9 வகையான குணங்களை அது அந்தந்த இடத்தில் அந்தந்த ஆங்கிளில் போய் அந்தந்த பாகையின் இருந்து அது அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்று உணரக்கூடிய சந்திரனை போன்று நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களோட ராஜ்யத்தை நீங்களே ஆளுவதற்கான மனோபக்குவத்தையும் உடல் பக்குவத்தையும் புரிந்து நடக்கக்கூடிய உங்களை இந்த மாதம் பொதுவாக நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.
அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சிம்மராசியில் உள்ள சூரிய பகவானை மையமாக வைத்துதான் நாங்கள் பலன் சொல்லி வருகிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் தணிய வேண்டும், உங்களோட அதிகாரத்தின் தன்மை குறைய வேண்டும். ஏனென்றால் உங்களை அல்லாது உங்களுடைய உணர்வுகள் உங்களை எடுத்த உடனே அதை செஞ்சு முடிச்சிடணும், எடுத்த உடனே அதை கொடுத்து முடிச்சிடணும். இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு குணம், வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தையிலேருந்து பின்வாங்க மாட்டீங்க. அந்த பின்வாங்காத குணத்தினால சொன்ன உடனே செஞ்சிட்டா செஞ்சது தான், மறந்துட்டிங்கன்னா விட்டுடுவீங்க. திரும்பி அடுத்தவங்க நினைவு மூட்டினா அப்போ தான் அந்த ஞாபகம் வரும். ஓ அப்படியா, நான் செய்யலையா, சரி, அது அப்போ யோசிப்பீங்க. முதல் முறை கிடுகுன்னு செஞ்சுருவீங்க. ரெண்டாம் முறை ஒரு வார்த்தை வருதுன்னா அதை யோசித்து அதில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சு அதுக்கு பிறகு தான் நீங்கள் செய்வீங்க. ஆகையினால் உங்கள்கிட்ட நெருங்கி பழகவோ, நெருங்கி உங்கள்கிட்ட ஒவ்வொரு விஷயம் கேட்கவோ மற்றவங்க தடுமாறுவாங்க. ஆனாலும் அந்த மதிப்பு மரியாதை குறையாத அளவிற்கு நடந்து கொள்ளும் அளவிற்கு இன்றைய சூரிய பகவான் 11லிருந்து அவருடைய சாராம்சம் செல்லும் பாதைக்கு உடையவர் இந்த இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த இடத்திலிருந்து? சிம்மத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் சூரிய ராகு இருப்பதனால், அந்த சாரத்தில் இந்த லக்னாதிபதியை செல்வதனால் உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அதுபோல் ரகசியமான இடங்கள் இல்லை, ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போ வெளியில் வரும். ரொம்ப நாள் மறைச்சி வச்சுருந்த சில விஷயங்கள்லாம் வெளில வரும். உங்களுக்கு உங்களுடைய பொருளை வேறொருவர் தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு தராமல் கொஞ்சம் முன்ன பின்ன பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் உங்களுக்கு கோபம் அதிகமாகும். நீங்கள் பெரும்பாலும் பிறருக்காக தன்னையே தான் வருத்தி கொள்ளும் சூழல் உள்ளவர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எல்லாமே பிறர் கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுவதனால் அந்த கஷ்டத்தை நீங்களே ஏற்று நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவமுடைய நீங்கள் உங்களுடைய சூழல் இன்று 8 சாரத்தில் 8இல் செல்லும் ராகுவின் சாரத்தில் சென்று கொண்டிருப்பதனால் சில சூழல்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பயணம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அடிக்கடி நீங்கள் பயணத்தையோ இல்லை சூழலையோ மாற்றிக்கொண்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஏன்னு கேட்டால் இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு என்று பல சிந்தனைகள் உள்ளே உங்களை மாற்றிக்கொண்டிருக்கும். மேலும் சில காலங்கள் போகட்டும், நான் அதை செய்கிறேன் சொல்லி சில நேரங்களில் வருவீங்க. ஏன்னு கேட்டால் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரக்குடைய குருவின் சாரம் வருகிறது. அந்த இடத்துல சனியோடைய கர்ம பதிவும் இருக்கிறது. ஆகினால் அதை கலந்து தான் உங்களுடைய பயணம் யோசித்து செய்யலான்ற ஒரு எண்ணத்தை வரும். இது முன்னாடி அடுத்ததாகவும் முதல்ல சுக்கிரனுடைய சாரத்தில் ராகுவோட சூழலில் இருப்பதனால்தான் நீங்கள் சொன்ன உடனே செய்யணுன்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் 9 உடையவனுடைய கர்ம பதிவாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இதுவரையும் இருந்ததை விட இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பொன் பொருள் வீடு வாசல் நிலபலங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்தில் நடந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய எதிர் விசையின் மூலமாக நடக்குது. உங்களுடைய சூழலை பொறுத்தவரையும் உடலில் காயங்கள் படாமலும் உங்களுடைய மனசு வேதனை அடையாமலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே துயரத்துக்கு ஆளாகாமலும் இந்த நேரம் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையினால் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் மிகுந்த சூழ்நிலையில் இருக்கும். உங்களுடைய சட்டையில் எல் ஷேப்பில் கிழிவதற்கூட வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய டைரி இல்லது முக்கிய குறிப்புகள் அங்கு இடம் விட்டு இடம் மாறி போகிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறது. அது நீங்களே கொடுத்துட்டு திரும்பி அதை தேடுவீங்க. அப்புறம் பார்த்தா அவங்கள்ட்ட கொடுத்து அங்கே வையின்னு சொல்லுவீங்க. அவங்க வச்சுருப்பாங்க. வச்சதை திரும்பி நீங்கள் மறந்துடுவீங்க. அவங்க வர்ற வரையும் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுடைய மனசு சஞ்சலப்படும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நான் வச்சினேன் எங்கே காணோம்னு சண்டை போடும். ஒரு நடுத்தர விதமாக இருந்தால் ஒரு 20 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே கவனம் வைப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சொல்லை எதிர்பார்ப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறதா இருந்தால் நான் போட்ட பணம் என்னாச்சு, என்னுடைய பொருளாதாரம் என்னாச்சுது, என்னுடைய வீடு வாசலுக்காக நான் செலவு பண்ணணும், அது மாதிரி செலவுகள் செய்யும் பொழுது எனக்கு ஏன் இந்த தடைகள் வருது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு அந்த ராசி அதிபதியே
11ல் இருப்பதனால் மிதுனத்தில் எழுத்து மூலமான விஷயத்திலும் படிப்பு மூலமான விஷயத்திலும் அதே நேரத்தில் டெலிகம்யூனிகேஷன் என்ற விஷயத்திலும் கலந்து இருப்பதனால் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கன்னியா ராசி நேயர்களுக்காக மாத பலனாக நாம் சூரியனை மையமாக வைத்து செயல்படுகிறோம். அப்படி செயல்படுகின்ற அந்த செயல்திறன் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்னியா ராசிக்கு 12க்கு உடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருப்பதனால் மன அழுத்தம், செய்தொழிலால் மன அழுத்தம் ஏற்படும், மன சஞ்சலத்திற்கு காரணமாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல், இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்காக அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல், அவர்களுடைய பயணத்திற்கு நீங்கள் துணை போகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும். ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது குழந்தைங்க, அவங்களுக்கு சரியான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அவங்களுக்கான பணிவிடைகள் செய்வீங்க. நீங்களும் இடம் விட்டு இடம் மாறி போயிருப்பீங்க. உங்களுடைய சொல்லும் செயலும் மாறுபட்டு இருக்கும். காரணம் என்னென்னா, சிலது அது பழசு முடிஞ்சுது, புதுசு தொடங்குது என்ற முறைக்கு ஏற்ப உங்களுடைய இன்றைய நிலை இருக்கும். 10க்குடையவன் புதன்தான், அதே ராசிக்குடையவனும் புதன்தான். அந்த புதன் ஒரு 17 நாட்களில் அவன் பயணித்து கொண்டே இருக்கிறவன், அதிக ஸ்பீடு உள்ளவன். அதாவது சந்திரன் முதல்ல ஸ்பீடாக போகிறவன், அதுக்கு தகுந்த மாதிரி புதனும் ஸ்பீடாக செய்தவங்க. இவங்க 2 பேரும் அறிவுத்திறனை வளர்க்கக்கூடியவங்க. சந்திரன் மனதுக்கும் புதன் அறிவுக்கும் உடையதுனால உங்களோட அறிவு அப்பப்போ மனதுக்கு ஏற்றது போல் மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய தடுமாற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். அந்த விரையாதிபதியோடைய சூழலில் கலந்து வருவதனால் உங்களுக்கு அந்த பயணம் சற்று கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லா விரய செலவும் நன்மைக்கு என்று நினச்சி தான் நீங்கள் விரயத்தை செய்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய பயணத்திலுடைய முதல் கர்ம பதிவு, 2வது கர்ம பதிவு, 3 கர்ம பதிவில் 3 ராசி நட்சத்திரத்தில் சாரத்தில் செல்லும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இப்படி செல்லும் பொழுது அந்த சூழலில் உங்களுடைய ஒவ்வொரு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்புடையதாகவும் நல்ல நிலையில் உள்ளதாகவும் தான் இருக்கும். போன மாதத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கேன். காரணம் என்னென்னா, உங்களுடைய இந்த மாத பயணம் உங்களுக்கு அவ்வாறு சிறப்பு தருவது போல் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ரொம்ப நாள் இருந்த மன கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. அதில் விரயமாக சுப விரயமாவதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளாக இருந்த இளம் வயது குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் பிடிவாதம் பிடிப்பாங்க. எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க. கொடுக்கலன்னா அதை தன்னுடைய பிடுங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி மன அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தில் தான் அவங்க செயல்படுவாங்க. அவங்கள எந்த நேரத்துலையும் கோவப்படாதீங்க. பக்குவமாக நாசுக்காக பேசி அவர்களை தன்வயப்படுத்துங்க. மேலும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கேட்டது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனாலும் கேட்டதில் நடக்கிறதுலையும் சம்பந்தம் இருக்கும். அந்த சம்பந்தப்பட்டதுனால சரி பரவாயில்லைன்னு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகலைன்னா அதுவே உங்கள் மன வருத்தத்தை கொடுத்து உடல் சம்பந்தமான அசதியை கொடுக்கும். உடல் கைகால் ஓச்சலாக இருக்கும். கைகால் மூட்டுக்கு மூட்டு வலியாக இருக்கும். உங்களுடைய வாய்வால் ஏற்படுகின்ற பிரச்சனையை இந்த நேரத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது. அந்த சூழலில் இருக்கும் நீங்கள், இந்த கன்னியா ராசி நேயர்கள், உங்களுடைய பயண பாதையில் மிக சிறப்பாகவும் நல்ல அறிவாளித்தன்மையாகவும் நல்ல பக்குவமாகவும் செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அதில் இன்று கேது இருக்கிறதுனால் நீங்கள் கோவில் குலத்தில் நாடிதான் செல்வீர்கள். கோவில் குலத்தோடு தான் நீங்கள் வாழ்வீர்கள். அவர்கள்தான் உங்களுக்கு வழி நடத்துவார்கள். ஏனென்றால் அந்த மனம் ஒருநிலைப்படுத்துவதற்கு நீங்கள் கோவில் குலம்தான் சிறந்தது. காரணம், அங்குதான் அமைதி கிடைக்கும். அதைவிட நீங்கள் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அந்த ஆக்சிஜனை உங்களுக்கு உள்வாங்கினால் உங்களுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஆக்சிஜனுடைய பிரிவானது தெளிவுபடுத்தும். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இது போன்ற வேப்ப மரம் கூட இப்பொழுது சளி கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அரசுக்கு நீங்கள் உட்கார்ந்தால் நல்லாயிருக்கும்.
எங்கே விநாயகர் இருக்காரோ அந்த இடத்துல போய் உட்காருங்க. நல்ல நடை, அதில் வந்து விநாயகாய நமோ நமக, விநாயகாய நமோ நமகன்னு சொல்லிட்டு அதை சுற்றி வாங்க. வலை சுற்று சுற்றுங்க, இடம் சுற்று சுற்றுங்க. இது நம்மளுடைய எல்லா நிலைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மேலும் கன்னியாராசி நேயர்களுக்கு அந்த 12ஆம் அதிபதி 10ல் இருப்பதாலும் நீங்கள் பிறந்த நேரத்தில் அந்த சூரியன் எங்கே இருந்தார்னு பாருங்கள். அந்த சூரிய பகவானுக்கும் இன்று மிதுனத்தில் இருக்க சூரிய பகவானுக்கும் 6-12 இருந்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மற்ற இடங்களில் திரிகோண ஸ்தானங்களில் மற்ற இடங்களில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கின்ற இந்த நேரம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி, வணக்கம்.